இல்ல ஒரு கூப்பன் சொன்னார்ல, ம். வழக்கமா நம்ம வந்து எங்கேயாவது போனா கிஃப்ட் கூப்பன் தருவாங்க. ம். நீங்க போய் அந்த கடையில கூப்பன் தந்தீங்கன்னு வைங்களேன், ம். ஒரு 5000 ரூபாய்க்கு பொருள் தராங்கன்னு வைங்க. ம். நீங்க அந்த கிஃப்ட் கூப்பன் கொடுத்தா கண்டிப்பா 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆயிடும். ம். 2000 கையில இருந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் அந்த பொருளை வாங்க வேண்டிய சூழ்நிலை ம். வரும். சோ அது நம்ம மாதிரி ஜெயகண்ணன் சார்ட்ட கடன் வாங்கணும். நாம கடன் வாங்கணும். ஆமா. அதனால அதுக்கு அது இல்லாம இன்னொரு போட்டிருந்தாங்க. ஓ நீ 8000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ் வாங்குவியா, அப்புறம் 16,000 ரூபாய் ஆக்கணும் ஃப்ரிட்ஜ. நீ 8000 ரூபாய் ஃப்ரிட்ஜ் கூப்பனை கொடுத்து இன்னொரு 8000 ரூபாய் கட்டு ம். அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான். ஆனா அந்த மாதிரி கூப்பன் ஃபார்முலா தான். ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்க கர்நாடக ஃப்ரிட்ஜ் கிடைக்குதா சார்? உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் எத்தனை ஃப்ரிட்ஜ்னு சொன்னாங்களா? ஆ. இந்த சைஸ் ஃப்ரிட்ஜ் கூட இருக்குல்ல, சிங்கிள் டோர் சின்னூண்டு இருக்குல்ல, பீர் வைப்பாங்க தெரியுமா? மைக்ரோவேவ் ஓவன் சொன்னாங்க. மைக்ரோ ஓவன், இஸ்திரி போட்டி வாங்கிக்கலாம், எது வேணா வாங்கிக்கலாம். அப்படிதான் அப்படி சொல்லிட்டாங்க அவங்க. நீங்க அந்த 8000 ரூபாய்க்கு இல்ல இஸ்திரி போட்டி ஏதாவது வாங்கலாம். ஒண்ணு வாங்கிட்டு மீதி காசு வாங்கலாமா? அது தர ஒரு மாட்டாங்க. அதான் 2000 சொல்றேன், நீங்க ரூபாய்க்கு இப்ப ஒரு வாங்குற பொருளு நீங்க வந்து அயர்ன் பாக்ஸ் வாங்கினாலே 8100 ரூபான்றுவாங்க. ம். 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் நீங்க பே பண்ணணும். சோ இது இந்த கூப்பன் யார்கிட்ட இல்ல போய் நான் ஒரு செல்லும்? மிக்ஸி வாங்குறேன். 3000 ரூபாய்க்கு வாங்குறேன். அயர்ன் பாக்ஸ் 2000 ரூபாய் வாங்குறேன். மீதி உள்ள அதான் கணக்கு 3000 போட்டா அதான் சொல்றேன். அதுக்கு ஏதாவது வாங்கி இல்ல இல்ல ஆகணும். எந்த கணக்கு போட்டாலும் எந்த கடைன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஓகே. எந்த கடையில் நீங்க வாங்க போறீங்க, இவங்க எந்த கடையோட கான்ட்ராக்ட் போட போறாங்க, ம். திமுக அரசு எந்த கடையோட கான்ட்ராக்ட் போட போறாங்க. இல்லன்னா டிவி கொடுத்து ஒரு அரசியல் பண்ணாங்க இல்லையா, இலவச டிவி கொடுத்தாச்சு, நீ எல்லாம் கேபிள் கனெக்ஷன் வாங்கி ஆகணும். எங்க கேபிள் கனெக்ஷன் வாங்கணும்? இன்டைரக்டா அந்த பணத்தை வாங்கினாங்க, டிவிக்கான பணத்தை வாங்கினாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் அவங்க இன்டைரக்டா வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. 8000 ரூபாய் கூப்பன் எங்க வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும், அதோட அந்த யார் மூலமா அந்த கூப்பன் கொடுக்கப்படும், ரேஷன் கார்டு வழிமா கொடுக்கப்படுமா, இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியல. இந்த கூப்பன் எப்ப தருவீங்க, 4 வருஷம் கழிச்சு தருவீங்களா, எல்லாமே குழப்பம் இருக்கதான் செய்யுது. சோ அந்த பிரச்சனையெல்லாம் இன்னும் தொடர்ந்து இருக்குது. அது வந்து இன்னும் கிளியர் பண்ணல. சரி அறிவிச்சுட்டாங்களே, இப்போ ஏடிஎம்கேவும் சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாங்க, டைரக்ட் பேங்க் ரேஷன் கார்டுல வரக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு சொல்லியாச்சு. சோ ஏடிஎம்கே சொல்லிட்டாங்களேன்னு நம்மளும் சொல்லணும்டா, திமுக ஒன்று சொல்லியாச்சு. 2 பேரும் வந்து அறிக்கை சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நீ கனிமொழி கேட்டிருக்காங்க, என்னங்க நீங்க இது மாதிரி சொல்றீங்கன்னா, இல்ல கர்நாடக ஆட்சி காலத்துல வந்து ஸ்டவ் கேட்டாங்க, ஸ்டவ் சொன்னாப்ல. அப்ப நாங்க ஸ்டவ் கொடுக்கும்போது எல்லாம் வந்து என்ன சொன்னாங்க, ஐயா வந்து நம்ம வந்து எவ்வளவு பர்னர் ஸ்டவ்னு சொல்ல, அதனால நம்ம வந்து சிங்கிள் பர்னர் ஸ்டவ்வா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது, கர்நாடகா அப்படிலாம் கிடையாது, டபுள் பர்னர் ஸ்டவ்வா கொடுப்போம், அப்பதான் பெண்கள் வந்து ஈஸியா வேலையை முடிச்சுட்டு அந்த சமையலறை விட்டு வெளியே வர முடியும். அதே மாதிரி இங்க வந்து நீங்க நிறைய பொருள் 8000 ரூபாய் வாங்கிட்டு பெண்கள் ஈஸியா சமையலறை விட்டு வெளியே வரும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னெல்லாம் பொருளுங்கிறது இன்னும் டவுட்டா தான் இருக்குது. அந்த 8000 ரூபாய் கூப்பனுக்கான பொருள் என்னங்கிறது இன்னும் நமக்கு, நீங்க தான் மிக்சின்றீங்க, மைக்ரோ ஓவன் சொல்றோம், நம்ம எல்லாம் சொல்றோம். பட் அதெல்லாம் அதுல வருமாங்கிறது நமக்கு தெரியாது. இல்ல முதலமைச்சர் லிஸ்ட வாசிக்கும் போது மைக்ரோவேவ் ஓவன் எல்லாம் பேர் சொன்னாங்க. அதெல்லாம் சொன்னாரு. அதான் சொல்லும் போது கடைசியில் என்ன ஆகும் தெரியாது நமக்கு. ம். அந்த லிஸ்ட் வரும்போது கடைசியா அந்த கூப்பன் தரும்போது அது என்ன வரும் அப்படின்னு தெரியாது. இதை கூப்பன் வாங்குறதுக்கு எவ்வளவு ரூபா நம்ம தர வேண்டியிருக்கோம் லஞ்சம். ம். சார் 1000 ரூபாய் கொடுத்தா தான் 8000 ரூபாய் கூப்பன் தர முடியுமா? இல்ல. அது மாதிரி இதுக்கு சூழ்நிலை இதுக்கு வரலாம். முன்னாடி அப்படி செய்யல சார்.